ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன் ஸ்டால் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான். திவாகர் அவர்கள் வந்து நிறைய ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க, பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு சும்மா ரியாக்ட் பண்ணி பார்த்தா நல்ல வியூஸு, நல்ல அதுக்கு ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, திவாகரோட அந்த கிராண்ட் ஃபினாலில் டான்ஸ் ஆடிருக்காரு, அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கன்ட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து சொன்னீங்க. என்னடா இது, நான் ரெகுலராக பிக் பாஸில் ஃபாலோ பண்ணுவேன் தான், ஆனால் கிராண்ட் ஃபினாலே நான் பார்க்கல, கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைஸ் வாங்கின அந்த அவார்டு வாங்கின கண்டஸ்டன்ஸ் டிசர்விங் இல்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனாலே மனசு விட்டுட்டேன், சரி என்னத்தை போய் பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அந்த அப்புறம் என்ன திவாகர் டான்ஸ் ஆடிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் நேற்று பார்த்தேன். அந்த டான்ஸ் வீடியோட ரியாக்ஷன் வேணுமா அப்படிங்கிறத, கன்ஃபார்மாக வேணுமா வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு நேற்று வீடியோட கண்டினியூஷன். திவாகர் அவர்கள் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என் தானிய தலைவன் அவன் வாட் இஸ் ஹி கேப்பபிள் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்த்து அவர் வாயாலே தெரிஞ்சுக்க போகிறோம். வாயால், மூக்கால், கண்ணாலெல்லாம் தற்பெருமை பேசுவார். அது என்ன ஏதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்க போகலாமா நண்பர்களே? காலேஜில் படிக்கிறப்ப சொல்லுவாங்க, முகத்தில் என்னமோ தெரியுது. காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக சொல்லுவாங்களே, இப்போ முகத்தில் சளி வந்துச்சு அப்படின்னா என்னமோ தெரியுது, என்னமோ வலிது பாரு, தொடச்சிக்கோ, என்ன இது பொண்ணுங்களை பார்த்தா வலி இல்லைடா, சளி வலிது பாரு மூக்கில் அசடு அப்படின்னு அது சொல்ல தானே செய்வாங்க. அது அண்ணனுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. வாழ்க்கையில் பெரிய ஆள் வருவான், ஒரு தேஜஸ் தெரியுது, பார்த்த உடனே லுக்கு. நீங்களே பார்த்து ஏசு கிறிஸ்து இவர் அப்படியே பார்த்தாலே அப்படியே பிரகாசமாக இருப்பார், ஒரு தேஜஸ் தெரியும். ஒரு இவர் சுற்றி ஒரு ஆரா அப்படியே சுற்றிக்கினே இருக்கும். ஆரோராவே பக்கத்தில் வர மாட்டேங்குது, இதில் அப்படியே தேஜஸ் தான், தேஜஸில் மினுக்கிறார் அண்ணன். அது உண்மைதானங்க. ஃபீமேல் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்கம்மா. ஒரு டாப் ஹீரோ வர்ற மாதிரி நம்ம வந்து இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே இப்போவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஜ், கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கு. மேக்னெட்டில் அண்ணன் வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அது ஆக்சுவலாக உண்மைதான். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக ஒரு விஷயத்தை நம்புறோமோ அந்தளவுக்கு அது பிரதிபலிக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்கு நான் சீக்ரெட் புக்கு படிக்கும் போது கூட அதை நம்பலை. ஆனால் அண்ணனோட கான்ஃபிடன்ஸ், அண்ணனோட அந்த ப்ரொகாசினேஷன், அந்த மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் வச்சு தான் உண்மைதான் போல. நம்ம ஒரு லூசுன்னு நினச்சா நம்ம லூஸாகவே மாறுகிறோம், நம்ம ஒரு நடிகர் நினச்சா நம்ம நடிகராகவே மாறுகிறோம். அந்த வாழ்க்கை லெசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டது உண்மைதான் போல. இதை மற்ற போட்டியாளர்கள் பொறாம பண்ணிட்டு நம்மளை அமுக்க நினைக்கிறாங்க. ஏன்டாமா அண்ணனை அமுக்குறீங்க, பொழுதுனிக்கு இதே வேலையை போச்சு. அண்ணனை பார்த்தா கொஞ்சம் க்யூட்டாக தான் இருப்பார், அதுக்குன்னு பிடிச்சி அமுக்கிறதா, பிதுக்கிறதா, பெணையிறதா. இங்கே அண்ணன் என்ன உருளைக்கிழங்க பிடிச்சி பசஞ்சு, எனக்கு புரியல. எனக்கு அண்ணனை பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்குது, உங்களுக்குலாம் சரி இல்லடா, இது தவறு. ஒரே ஒரு விஷயம், உங்களே இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து எங்களோட மாமா தான். ஓ செட்டப் தான் இப்பெல்லாம், ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது. யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்கணும், ஓகே மாமா, சித்தப்பா, அண்ணன், தம்பி எல்லாம் இருக்கீங்களா, எல்லாம் ஆளுக்கு 500, தலைக்கு 250 ரூபா, அந்த மாதிரி போயிடுது. ஏன்னா அதுதான் அண்ணனோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. என்னோட ஒரிஜினல் வயசு, என்னோட டேட் ஆஃப் பர்த்துங்க 1900. ஏன்னா இதை நான் சொல்லியே ஆகணும், வேணும்னே என்னை பற்றி என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் 1980. ஆனால் ஐயோ நான் பல டைம் சொல்லிட்டேன், மறுபடியும் ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லை ஆதார் கார்டு அப்படி நீங்கள் தான் சரி 1988 தானே, யாரையோ ஒருத்தர் கூட்டு வந்து இவர் தான் எங்கள் மாமா, சொல்லுங்க மாமா டேட் ஆஃப் பர்த் 1988 அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ப்ரூஃப் காமிச்சிட்டு போயிருங்க. நான் இந்த வருஷம் படித்தேன், இந்த வருஷம் பாஸ்ட் அவுட்டு, என் ஏசி டிசியா மறந்துட்டேன், டிசி சர்டிஃபிகேட் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, இதுதான் என் டேட் ஆஃப் பர்த் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு போயிருங்க. மக்களாகிய நாங்க நம்புறோம். இப்ப நம்ப மாட்டோம்னா நான் சொல்றோம். ஆனா அதெல்லாம் காமிச்சா மாட்டி போட்டு மாமாவை கூப்பிட்டு செட்டப் பண்ணி மாமாக்கு சிவகார்த்தியன்லாம் விட நாங்கள் இளமங்க சின்ன பையன். ஸோ சின்ன ஆமா அப்படி குட்டி குஞ்சம் அண்ணனுக்கு எல்லாமே அப்படி குட்டி சின்ன பையங்க அவரு. இப்போதாங்க ரோட்ல வந்து கபடி கில்லியெல்லாம் விளையாண்டுக்கிட்டு சின்ன குட்டி குழந்தை. இப்போ 9th டியூஷன் போக போறாருங்க. இப்போ மேக்ஸ் டியூஷன் ரெடி ஆகிட்டு இருக்காரு. பேக் மாட்டிக்கிட்டு டிராயர் போட்டு நடந்து போவார் பாருங்க மதுரையில். பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகாதீங்க, ஏன்னா குட்டி பையங்க அவரு, ஒரு டியூஷன் போகக்கூடாது அவரு. மாமா வந்து நாங்கள் ட்ரௌசர் போட்ட காலத்துலேருந்து நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ட்ரௌசர் போட்டுட்டு விளாடுங்க, நீங்களும் மாமாவும் ட்ரௌசர் போடாமல் விளாடுங்க. அது உங்களுக்குள்ள 1008 இருக்கும். எங்களுக்கு அந்த ஈன வெங்காயம்லாம் தேவையில்லை. ட்ரௌசர் போட்டுட்டு விளாண்டார். அப்புறம் நாங்களாம் மட்டும் என்ன அவுத்து போட்ட விளாண்டு கேட்டுருவேன் ஏதாச்சும் டென்ஷன் ஆனா எடுக்கிறாரு. இவர் சேனல் வச்சிருக்காரு. எங்களோட ரிலேட்டிவ் நீங்களும் சொல்லுங்க மாமா உண்மையா? ஆமா கம்மி தான், வயசு கம்மி தான், என்னோட 6-7 வயசு கம்மி தான். அது ஓகே அக்செப்டபிள் தான். இப்போ மாமாவோட 6-7 வயசு கம்மினா ஓகே தான். இப்போ மாமாவுக்கு 686 வயசு இருக்கும் அப்படின்னா அண்ணனுக்கு ஒரு 680 வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. 6 வயசு கம்மி தானேங்க. இதில் என்னங்க எனக்கு புரியல. அது ஓகே தான், இது அக்செப்டபிள் தானே. ஏன் அப்புறம் எங்கள் அண்ணனை பார்த்து எல்லாம் புறமப்படுறீங்க? இவ்வளோ ஒரு குட்டி குஞ்சானா இருக்காரு, ஒரு குட்டி ஆம குஞ்சு மாதிரி அழகா இருக்காருன்னு உங்களுக்குலாம் கடுப்பாக இருக்காங்க அண்ணனை பார்த்து. டென்ஷனுங்க அண்ணன் தர்பூசணி பழமே, தர்பீஸ் நட்சத்திரமே. நீங்கள் சொல்லுங்கள் தலைவா, நீங்கள் சொல்லுங்கள், காதில் ஏறி உட்காந்து நீங்கள் பேசுங்க தலைவா. 6-7 வயசு கம்மி ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி, அதாவது மாமா மொத்தம் அவங்க வீட்டில் 3 பேர், எங்கள் வீட்லேயே 3 பேர். ஏன்னா உங்கள் மாமா வீட்டில் 3 பேர், உங்கள் வீட்டில் 3 பேர், உங்களுக்கு சொத்து தகராறு இருக்குது, அதனால அந்த ஊர் பக்கம்லாம் வந்தால் வெட்டிடுவாங்க. இந்த சொந்த கதை சோக கதைலாம் கேட்கல. என்ன விஷயம் மேட்ரு நான் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கடைசி பையன்.
ஓகே சி அவங்க வீட்டில் கடைசி பையன் இருக்கார்ல, அவரே என்னை விட சீனியர், மாமான்னு தான் கூப்பிடும். அண்ணா இங்கே பாருங்க, நீங்கள் வந்து வேற ஒரு இன்டர்வியூவில் எனக்கு 2 தம்பிங்களாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக அடிச்சு விட்டுருப்பாரு. எங்கள் சொந்தக்காரங்கள, என் கசின்ஸில் எல்லாத்துலேயுமே சேர்த்து நான் தாம்மா குட்டி பையன், ஆதியும் நானே, அண்டமும் நானே, பிண்டமும் நானே, முண்டமும் நானே இஷ்டத்துக்கு பேசுவாருங்க அவரு. ஏன்னா அவர் தான் குட்டி பையங்க அவரு. எங்கேயாச்சும் அவர் நீங்கள் பார்க்குறீங்க மதுரை சைடில் வந்து ஏதாவது ஸ்டக்கின் பண்ணிட்டு டிராயர் போட்டுட்டு பெல்ட் போட்டுட்டு 2 பக்கம் பேகை மாட்டிட்டு கையில் லஞ்ச் பேக் வச்சுட்டு போனார் அப்படின்னா அந்த குட்டி பையன் வளரக்கூடிய பச்சிலம் பிள்ளை, அது டியூஷன் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ குட்டி குஞ்சானுங்க எங்க அண்ணன். அப்படி இருக்கிறப்ப மாமா எனக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் ஆச்சா? அதெல்லாம் முடியாது. நீங்க கையிலேயே 3 மைக் வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க 3 கல்யாணம் பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்க. நாங்க அப்படிதான் பேசி இஷ்டத்துக்கு நாங்க கிளப்பி விடுவோங்கிறேன் நானு. அது ஆனா 3 கல்யாணம் பண்ணீங்களோ இல்லையோ, ஆனால் அதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய சில உண்மைகள் இருக்குதான். சொந்த அத்தை மகன்ப்பா, வேற யாரும் கிடையாது. இவர் மாமாவும் எனக்கு ரிலேட்டிவ் தான். வாட் இஸ் த ப்ரூஃப்? அவர் மாமான்னு சொல்லிட்டு இப்போ நானும் தான் சொல்ல முடியும். இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்தா நல்லா என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான் பாட்டு இஷ்டத்துக்கு. ஐயோ இல்லை சொல்கிற எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன் நான் பாட்டு இஷ்டத்துக்கு. அதுக்கிட்ட அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருமா? அது சும்மா நீங்களும் இப்போ பேட்டி எடுக்கும்போது ஒரு மாமா இங்கே வாங்க, அத்தை இங்கே வாங்க, எல்லாம் குடும்பமோட சேர்ந்து எல்லாம் மீடியாக்குள்ள கும்மி அடிக்கிறீங்களா? என்ஜாய் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப வேணும்னே என்னை பற்றி பொய் பிரச்சாரங்கள் செய்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். பேமெண்ட் வந்துடும் பேடிஎம்ல அப்புறமேலே நீங்கள் போங்க. பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆமாம், அண்ணன் வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறக்கூடிய காலகட்டங்கள் கூடிய சீக்கிரம் வரும். அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி அண்ணனை பற்றி தப்பாக பேசி மற்றவங்களாம் ஓட்டு வாங்குவாங்கல்ல, அந்த அளவுக்கு உயர்தரமான ஒரு ஆளை பற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணி காலை முடிச்சு கீழே இழுத்து விடுறதெல்லாம் சகஜம். அண்ணா நீங்கள் இருக்கிற உயரம் அப்படின்னே, உங்களுக்கு தான் உயரம் பத்தல, பட் ஆனால் நீங்கள் இருக்கிற உயரம் வேற லெவல்ண்ணே. முடியல. அதுக்கு வந்து பொய்யான விஷயங்களை வந்து பிரம்மாஸ்திரமாக எடுக்கிறாங்க. ஓகேங்களா? சமூக வலைதளங்கள், அதுவும் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் கிளப்புறாங்க. ஆமாம், அது உண்மைதான். பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பொய்யான விஷயங்கள் நிறைய பார்க்க முடியுது. சில காலேஜுக்குலாம் சீஃப் கெஸ்ட்டாக போகிறாரு, சில ஸ்கூலுக்குலாம் போய் ரிபப்ளிக் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காரு சீஃப் கெஸ்ட்டாக. அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் பொய்யான விஷயங்களை நம்புறாங்க அப்படிங்கிறது வெட்ட வழியாக தெரியுது. அது அண்ணவாயாலே சொல்கிறாரு பார்த்தீங்களா, ஏங்க இப்படி எல்லாம் பொய்யா இருக்கீங்க அப்படின்ட்டு. சிங்கிளாக தான் இருக்கோம், பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கடவுள் புண்ணியத்தில் நல்ல பொண்ணு அமைச்சுன்னா குடும்ப பாங்க நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம். குடும்ப பாங்க நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம். நாங்கள் மட்டும் கடவுள் புண்ணியத்தில் நல்ல பொண்ணு அமையாம கெட்ட பொண்ணு அமைய போகுது, இல்லை கெட்ட பொண்ணு அமையாம நல்ல பொண்ணு அமைஞ்சது அப்படின்னா நாங்கள் மட்டும் குடும்ப பாங்காமல் இல்லாமல் கும்மி அடிச்சு கூத்தடிச்சு குடும்பத்தை நடுரோட்டில் கொண்டு போய் நிப்பாட்ட போகிறோமா? எல்லாருமே நல்லபடியாக வாழ்றதுதான் இங்கே இருக்கோம் உலகத்தில். அண்ணனுக்கு மட்டும் தான் விதி விலக்கா எல்லாம் நடக்கும். சமுதாய ஊடகங்களில் வந்து இவருக்கு 3 கல்யாணம் 4 கல்யாணம், இவருக்கு வயசு 46 சொல்றவங்கலாம். ஆமாம், எல்லாருமே சொல்றாங்க. சமுதாயத்தில் வந்து ஊடகங்களில் இவருக்கு 3 கல்யாணம் 4 கல்யாணம், ஆம்பளைங்களை கிட்ட போய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஊர்பட்ட விஷயங்கள் சொல்றாருங்கண்ணே. அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு மனுஷன் வளர்ந்தா உங்களுக்கு பிடிக்காதாங்க? ஒரு கடவுள் வளர்ந்தாலே ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டையை போட்டுடுறீங்க. அவர் சுயம்புலிங்கம் வளர்றாரு எங்கெங்கயோ போகுதுன்ட்டு, அப்புறம் மனுஷனுக்குலாம் ஏமாத்துறேன். இது நல்லா இருக்குல்ல, இது ஒரு பிலாசபிக்கலாவே நல்லா இருக்குல்ல. ஏதாச்சும் ஒரு பாட்காஸ்ட்ல ஒரு டாபிக்கே பேசிடலாம். கடவுளுக்கே முட்டுக்கட்டதான், மனுஷன்லாம் ஏமாத்துறான். தெரியும், என் கூட படித்த கிளாஸ்மேட்ஸ்க்கு தெரியும். நான் மதுரை சென்ட் மேரிஸ்ல தான் படித்தேன். ஸ்கூல் காலேஜில் நான் எப்படி இருந்தேன்றதும் தெரியும். என்னோட டேட்டா பற்றி எல்லாருக்குமே தெரியும். யாருக்குன்னு தெரியும். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிங்க தெரியும், காலேஜில் படிச்சிங்க தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். டேட்டா பற்றி யாருக்கும் ஒரு அளவு தெரியல. அதனால தான் என்னத்தையும் ஒன்று கிளப்பி விட்றாங்க. சரி, நீங்கள் தான் அவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக சொல்கிறீங்கல்ல, ப்ரூஃபோட காமிச்சிட்டு போயிருங்க. அப்புறையே மக்கள் உங்களுக்கு நோண்ட போகிறாங்க, கேட்க போகிறாங்க. நீங்களும் போய் மற்றவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கலாம்ல. சும்மா கூட்டத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு மாமா இங்கே வாங்க, மாமா நான் பார்க்க அழகாக இருக்கேன், அழகாக இருக்கேன்னு சொல்லுங்க மாமா. சொல்லிட்டாரு, பார்த்தீங்கன்னா நான் அழகாக தான் இருக்கேன் அப்படின்னு போக முடியுமா? லூசான நீ. ஸோ நேரடியாக அவங்கள ஜெயிக்க முடியல, என்னோட வளர்ச்சியை தடுக்க முடியல. அதுக்காக வேணும்னே வயசையும் அதே மாதிரி 3 கல்யாணம் ஆச்சும் 4 கல்யாணம் ஆச்சும் நான் வந்து சிங்கிள் தாமா. ஓகேங்களா? என்னென்னமோ சொல்கிறீங்களேடா, பாவம் அண்ணன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. சும்மா அவரோட வயசை, அவரோட உடல் வாக, அவர் வந்து சிங்கிள், அவர் வந்து ஒரு குட்டி குஞ்சான், இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க. 3 கல்யாணம் பண்ணுறாரு, மூக்கில் பேச்சம்பழம் மரம் வளர்க்குறாரு. என்னடா இதெல்லாம் என்ன? இப்போ எங்கள் அண்ணன் மூக்கில் பேச்சம்பழம் மரம் வளர்த்தா என்ன, இந்த மரத்துலேருந்து கொட்டை உரிச்சா என்ன? உங்களுக்கு என்னடா ஆகுது? எதுக்கு இப்போ அண்ணன் 3 கல்யாணம் பண்ணாருன்னு சொல்கிறீங்க? அவர் பாருங்க எவ்வளோ புண்பட்டுருக்காருன்ட்டு. பாவம், ஒரு குட்டி குஞ்சான் ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காரு. அந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டரோட லைஃப் இப்படி ஸ்பாயில் பண்ணுறீங்களா? பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னை பற்றி ரொம்ப பர்சனல் விஷயத்தை நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா பண்ண மாட்டிப்பேன்ல, அதனால அது வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பர்சனலுங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை வச்சு நான் தப்பிச்சுப்பேன். ஷேர் பண்ணாதானே அது பர்சனலாக இருக்கலாண்ணே, தப்பு இல்லைண்ணே. ஒரு விதத்தில் நீங்கள் பேசுறது கரெக்டு தான், பேசுங்க. அது தேவை. போட்டோ போட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். நிறைய வந்து என்னோட பர்சனல் மேட்டர் நான் சொல்ல மாட்டேமா. ஓகேவா? ஸோ ஒன்று பிரேக்கப் இருந்துச்சு, நான் ரொம்ப அதை பற்றி பேச விரும்பலை, அது முடிஞ்சு. அண்ணே, பிரேக்கப்னு என்ன தெரியுமா? காலேஜ் படிக்கிறானுங்களே, உங்களுக்கும் சில குட்டி குஞ்சான்ஸ் அந்த காலேஜ் உங்களோட சீனியர்ஸ். அண்ணன் ஸ்கூல் போயிட்டு இருந்தாருன்னா காலேஜ் பசங்க சீனியர்ஸ் தான் ஆவாங்க. ஓகே, அவனுங்கெல்லாம் வந்து இந்த லவ் கிவ் பண்ணுறானுங்களா, காலேஜ் முடிச்சு வெளியே வந்து லவ் பண்ணுறாங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல லவ் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து திடீர்னு எனக்கு உன் வைப்பு செட் ஆகலை, இல்லை நீ அப்படி இருக்க இப்படி இருக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்கல்ல, அதன் பெயர் தான் பிரேக்கப்.
கல்யாணம் என்று 3 முடிச்சு போட்டு நான் வந்து சத்தியமோட நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ட்டு புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்டாட்டி புருஷன்கிட்டையும் அத்தனை பேர் சாட்சியாக உட்காந்து சத்தியம் பண்ணிட்டு பிரிஞ்சு அதுக்கப்புறம் போகிறாங்கல்ல, அதுக்கு பேர் டிவோர்ஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படியே இந்த வார்த்தை விளையாட்டுகளில் மேனிப்புலேட் பண்ணி எங்கள் தமிழ்நாடு மக்கள்லாம் அப்படியே ஏய் மக்களே யாருக்கு குத்தம் சொல்றதே தெரிய மாட்டேங்குது எனக்கு. பிரேக்கப் தான், அது முடிஞ்சிருச்சு. நான் வந்து இப்போ மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா அம்மா வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா வரன் தேடிட்டு இருக்காங்க. ஒரு 22 வயசு குட்டி பையன் நான். இப்போ ஊர்பட்ட ஃபேம் கிடைக்கிறனால என்னை பிடிச்செல்லாம் சேலம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு அமுக்குறானுங்க. என்னென்னவோ பண்ணுறீங்க அண்ணனை, என்னென்னவோ பண்ணுறீங்கடா, என்னடா பண்ணுறீங்க அண்ணனை, எனக்கு புரிய மாட்டேங்குது. பாவண்டா ஒரு யங்ஸ்டரோட வாழ்க்கை, புரியுதா? என் கூட ஏப்பா ஒரு மேரேஜ் ப்ராங்க் பண்ண அதை கூட ஃபோட்டோ எடுத்து அது 2வது மனைவின்னு போடுறாங்க. என்ன கொடுமையாக இருக்குது. ஒரு பொண்ணு உண்மைமா மேரேஜ் ப்ராங்க் பண்ண ஒரு பொண்ணு இருக்கு பாரு, அதை எடுத்து 2வது மனைவின்னு போட்டுருக்காங்க. அது வந்து அது பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு ஃபேம் வருதுல்ல. திடீர்னு அந்த ஒரு ஃபேம் வரும்போது அந்த ஃபேமாக இருக்கிற பர்சனை வச்சு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் இருக்கானுங்க. அது பண்ண தான் செய்வானுங்க. ஆனால் அப்படி பண்ணுறனால அதை தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதை அண்ணன் மறைச்சிட்டார்ல, அது பேர் மேனிப்புலேஷன் கிடையாது, அது பேர் தான் யதார்த்தம். ஏன்னா எங்கள் அண்ணன் ஒரு பேச போல கொட்டடா யதார்த்தமான அவரை போய் ப்ராங்க்கு வீடியோ கேட்டாங்க, நான் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் கொடுமையாக கூத்துமாக இருக்கு கண்ணு. மதுரையில் நீங்கள் இருக்கீங்களா, எனக்கு 2 அது எப்படி எனக்கு புரியல. ப்ராங்க் வீடியோ கேட்டாங்க, பண்ணி கொடுத்தேங்கண்ணே. அப்போ என்ன பேமெண்ட் வாங்கி பண்ணி கொடுத்தீங்க? ப்ராங்க் வீடியோக்கு நடிக்க கூப்பிட்டாங்கப்பா, ஏதோ இப்போ போயிட்டு வந்தேன் நான். அதில் அப்படி ப்ராங்க் வீடியோ கூப்பிட்டாங்க, போனா போதுன்னு ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணி கொடுத்தேன். அது ஒரு குத்தமாக பாவம், மற்றவங்களுக்குலாம் நம்ம பாவம் பார்த்தா என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கண்ணே. பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு 3 மணி வரும். அப்போ தானே அதெல்லாம் கிளப்பி விட்டாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றையும் காணாமே. அது மாதிரி அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆளே இல்லைண்ணே, அப்படி சொல்ல வரல. அதாவது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த ஃபேமுக்கு அதுக்கான விஷயங்கள் தான். இதுக்கு இப்போ பிக் பாஸ் நீங்கள் போகிற அளவுக்கு ஒரு ஃபேம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நோண்டவும் தோண்டவும் செய்ய தான் செய்வானுங்க. எல்லாத்த பற்றி தான் தோண்டினாங்க. எங்கே ஜாஸ்தியாக கப் அடிச்சதோ அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதாவது இது வந்து கீழ்த்தரமாக இருக்குமா? அதாவது அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. எந்த ஆங்கர் இப்படி பண்ணுறோம்? டிஆர்பிக்காக என்னன்னாலும் பண்ணலாமா சார்? கஷ்டமாக இருக்கு இல்லையா? டிஆர்பிக்காக என்ன பண்ணணும்னு. ஆனால் டிஆர்பிக்காக இப்போ மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா? இஷ்டத்துக்கு கண்டதையும் பண்ணிக்கிட்டு இதுதான் ஆக்டிங்கு, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, எனக்கு உங்கள்கிட்ட என்கிட்ட பேச தகுதியே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுறீங்கள. இந்த உலகத்தில் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, தான் ஒன்று பண்ணுனா அது எல்லாமே கரெக்ட், அதே விஷயத்தை மற்றவங்க பண்ணுனானுங்கன்னா அது தப்பு. ஒரு ஆங்கர் வந்து திவ்யா கணேஷ்ட கேட்குறாரு, இவருக்கு மனைவி இருக்கு எப்படி இருக்குன்னு. அவங்களும் நல்லா தான் இருக்காங்கன்னாங்க. எனக்கு அதை பார்த்தப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருங்க. என்ன நான் சிங்கிள் தான், தயவு செஞ்சு நிறைய வதந்திகளை நம்ப வேணாம். நிறைய வதந்திகளை நம்ப வேண்டாம். நான் நாளைக்கு வாந்தி எடுத்த மாதிரி போடுவாங்க, அதை வேணா நீ நம்பு. ஆனால் வதந்திகளை நம்பாத திவ்யா, புரிஞ்சுக்கோ. என் காதலியை பிரிக்காதீங்கம்மா. எனக்கு ஃபேம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஸ்கேம் பண்ணி இவ்வளோ ஊழல் பண்ணி என்னோட காதல் வாழ்க்கையை கூட நீங்கள் அஃபெக்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அண்ணன் பேசுகிறாரு. அண்ணா என்ன எனக்கு புரியவே மாட்டேங்குது ஒன்றும். சரி இப்போ பேசிட்டு ஃபுல்லாக பர்சனலாக ஒரு சில பிரேக்கப் இருக்கும். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா முடிஞ்சிருச்சு. அப்படியே அண்ணன் அப்படியே போகிற போக்கில் அப்படியே மேனிப்புலேட் பண்ணி விட்றது. அதுதான் ஒரு டைம் சொல்லிட்டீங்கல்ல, மறுபடியும் ஏதோ ஒன்று உறுத்துது உள்ளுக்குள்ள அண்ணனுக்கு. அதனால தான் பர்சனலாக ஒரு பிரேக்கப் இருந்துச்சுமா, அது என்னோட பர்சனல். அதை பற்றி நான் பேச விரும்பல. ஏன் அதை தோண்டுனா நார்வா அப்படிங்கிறனால பேச விரும்பல. அதை சொல்லிட்டு போயிருங்க. ஏன் அந்த பிரேக்கப் இருந்துச்சு? நீங்கள் ஒரு இளம் குஞ்சு, மன்மத குஞ்சு, உங்களுக்கு வீட்டில் வரன் பார்க்குறாங்க, அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் நோக்கி போக போகிறீங்க. அது சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு விஷயம் நெகட்டிவாக நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதனால தான் அது நெகட்டிவாக நடந்துச்சு, மற்றபடி நான் இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான், இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இப்போ எனக்கு ஜென்யூனாக வரம் பார்க்குறாங்க அப்படின்னா நம்பி வருவாங்க. ஆனால் அது ஏதோ ஒரு முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைக்கிற கதையாக என்னமோ நாங்கள் மறைஞ்சே இருக்கேன். அப்புறம் எப்படி நம்பி வருவாங்க அண்ணனுக்கு வரன் பார்க்குறதுக்கு? வந்து கல்யாணத்துக்காக மேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னோட சொந்த வாழ்க்கையை பற்றி ரொம்ப வீட்டில் கஷ்டப்பட்டாங்க சார். வீட்டில் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு என்னடா அது இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்காங்க அப்படின்ட்டு மற்றவங்க பண்ணுறதை பார்த்து வீட்டில் கஷ்டப்பட்டாங்களா? இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் அதில் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தோம். ஐயோ இந்த கலாட்டாலே அதில் உட்காந்துக்கிட்டு ஒரு துணிவே சக்தி அப்படி ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணோட தாய் தன் புதுமை பெண் வந்து செய்தது வந்து கரெக்டு, நான் பெருமையாக ஃபீல் பண்ணேன், அன்றைக்கி தான் நான் படுத்து நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் வீட்டிலலாம் எனக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, குழி தோண்டி வச்சுருப்பாங்க. பிக் பாஸ் முடிச்சு வந்தோடனே எங்கள் அப்பா ஏறி தத்துக்கண்டு என்னைய சேர்த்து உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுருவாரு, அவர் தப்பிச்சிருவாரு, அப்புறம் மூடி விட்டுருவாங்க, உயிரோட மூடி விட்டுருவாங்க. என்னையெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. துணிவே சக்தி கிரேட் ஃபினாலே ஆடின டான்ஸ் அதெல்லாம் நல்ல வாய்ப்புமா உண்மையிலேயே. கிரேட் இவரே சொல்றாரு பாருங்க, கிரேட் ஃபினாலே ஆடின டான்ஸ் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, ரியாக்ட் பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரம். திவாகர் அவர்கள் கிரேட் ஃபினாலே
அந்த டான்ஸ் பார்ப்போம். டிவிக்கு நம்ம எந்த காலத்தில் ஆக்சுவலாக கடமைப்பட்டிருக்கோம் தெரியல. நடுவில் அந்த கியூட் சிரிப்பு தான் இதுலேயே ஒட்டுமொத்த விஜய் டிவியே கவுந்துட்டாங்க. ஏன்னா வெளியே வர வேண்டியது, இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியது, பேச வேண்டியது, பின்னாடி பேக்ரவுண்ட் செக்லாம் ஒழுங்காக பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியல. இந்த பிக் பாஸ் டீமு அவனுங்களே நிறைய விஷயத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க. விஜய் டிவி மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு, எப்பயுமே அது உண்டு. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சேனல்ன்ட்டு. அது போக போக அவங்களே கெடுத்துப்பாங்களாட்டு இருக்குது அது. ஆனால் அண்ணன் பண்ண புண்ணியத்துக்கு விஜய் டிவி மட்டும் கிடையாது, இன்னும் எங்கெங்கெல்லாம் போக போகிறான்னு தெரில. நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஆள் ஆரம்பித்தாங்க, ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் பரவாயில்ல ஹீரோலுக்கு வந்துருச்சு. ஸ்டேஜே அதாவது அரங்கமே அதிலே ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் டான்ஸ் ஆடுவேன்ல, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அப்படி போகுது மூஞ்சி, கேட்குது அந்த ஒரு சந்தோஷம், தற்பெருமை பேசுறதுல வருது, அப்படி ஒரு ப்ளஷர், அந்த குட்டி சிற்றின்பம் வருது. என்ஜாய் பண்ணது. அந்த மூணு சாங் கொடுத்தாங்க இல்லையா, ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் தான் கொரியோகிராஃபர் ட்ரை பண்ணாங்க. நான் உடனே பிக்கப் பண்ணிட்டேன். அது ஆனால் பிக்கப் பண்ணுறதுல உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை தெரியும். பிக்கப்லாம் பயங்கரமாக பண்ணிடுவாருங்க. டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொண்ணுங்க கிட்ட பிக்கப் எல்லாம் போட்டு அசிங்கப்படுறதா இருக்கட்டும், எல்லாம் சகஜம். அண்ணனுக்கு அப்படியே அசால்ட்டாக அந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி போயின்னே இருப்பார். கிட்டக்கன்னு ஆடிட்டேன். அதுவும் நிறைய வைரல் ஆச்சு. விஜய் சேதுபதி சார் சொல்கிறாப்புல, நீங்கள் நேர்மறையாக இருக்கிறார்கள் இந்த காலத்தில் நல்லதாக போட்டாலே பார்க்க மாட்டாங்க, நீங்கள் எங்களை எதிர்மறையாக பேசி இன்னும் நல்லா வளர்த்து விடுங்க, நாங்கள் வளர்ந்துக்கிட்டே போகிறோம், அதை நாங்கள் கண்டுக்கிற மாட்டோம் அப்படின்ற மாதிரி. மூச்சு விடுங்க. நான் தான் இது சொன்னேன்ல, இந்த அன்னப்பறவை இது பாலை மட்டும் குடிச்சதுன்னா அன்னப்பறவையை கூட்டு வந்து கழுத்தை மிதிச்சு நெருக்கி கொண்டு அந்த பறவையிலிருந்து அப்படி வன்மை. எனக்கு அன்னப்பறவை மேலே வன்மத்தை காட்ட வேண்டியதாக போயிடுச்சு சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் ஒரு கியூட் ஆண்டி பூக்கி அண்ணன் மேலே அந்த வன்மத்தை காட்ட முடியாது. ஏன்னா நானே ஒரு ஃபேனுங்கிறனால அன்னப்பறவை மாட்டிக்குது. அதான் அந்த பாலை மட்டும் எடுத்து குடிச்சு முடிச்சு கொஞ்சம் மூச்சு வாங்கி தற்பெருமை பேசுங்கண்ணே, எங்கேயாச்சும் முட்டிட போகுது மூச்சு. அதையும் நிறைய பேர் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. கிராண்ட் ஃபினாலே திவாகருக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாங்க. எனக்கு டான்ஸ் ஆடினது ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினேன். ஆமாம்மா, பயங்கரமாக நீங்கள் டான்ஸ் ஆடிங்க. மக்கள் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அந்த டான்ஸ் வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ஒரு பயங்கரமாக ஆடி இருக்காருங்க. பிரபுதேவா சார்லாம் அதை ரீட்வீட் பண்ணுவார். அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு டான்ஸ் அது அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி ஆகணும் போலயே. திவாகரன் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறார் அப்படின்னா வேறு லெவலில் ஆடி இருப்பார். சும்மா உங்களுக்குலாம் சும்மா அவர் ஆடி இருப்பாருங்க, சூப்பராக தான். விடுங்க, கூடிய சீக்கிரம் ரியாக்ட் பண்ணிடுவோம். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. விஜய் சேதுபதி சார் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பாராட்டினாரு. அவர் மேலேயுமே நிறைய போய் விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டு வர்றாங்க. விஜய் சேதுபதி சாருக்காக பேசிடுவார். நீங்கள் எதுக்கு இப்போ அவரை பற்றி பேசுகிறீங்க, அவரையே எல்லாம் கலாய்க்கிறாங்க, அந்த மாதிரி இப்போ என்னைய தான் கலாய்க்க செய்வாங்க அப்படின்னு முட்டு கொடுக்குமா? இப்போ உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு இப்போ எதுக்கு அவரை பிடிச்சி இப்போ எதுக்கு அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? போஸ்ட் பண்ண காரணத்துக்காக அவர் என்னமா பண்ணுவார்? அப்படியே அப்படி கியூட்டான சிரிப்பு அப்படியே அங்கங்கே தூவி விடுறேன். சுற்றில் இருந்துச்சுன்னா அந்த பல்லுல டிங் டிங் இல்லை அப்படின்னு தட்டி பார்த்து அந்த பல்லோட குவாலிட்டியை பார்க்கணும். அவ்வளோ குவாலிட்டியான பல்லுங்க அது. அதுக்கு தான் கவின் ரொம்ப கேட்டாருமா போஸ்ட். கவின் ரொம்ப கேட்டார். அது எவ்வளோ அப்படி கேட்டாரா? என்ன கேட்டாரு சொல்லுங்க. போன வட்டம் உங்களை மிஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவரெல்லாம் நாங்கள் ரீல்ஸில் பார்த்தோம். அவரெல்லாம் நாங்கள் ரீல்ஸில் பார்த்தோம். போன வாட்டி ரொம்ப நாங்களும் தான் பிக் பாஸை பார்த்தோம். போன வாட்டி வந்தவனை எல்லாம் வச்சு செஞ்சு வெளியே அமைச்சிருப்போம் அப்படிங்கிற டோனில் தானே சொல்கிறாங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? இல்லை உங்களை சொல்கிறனால மட்டும் அதை வேறு ஆங்கிள் எடுத்துக்கிறீங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் இப்போ பேசினார் ரீல்ஸு, இந்த முகத்தை நீங்கள் பார்ப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் பேசுவார் இல்லையா, ஒரு பேர்டு வரும்னு நினைக்கிறேன். இந்த முகத்தை நீங்கள் பார்ப்பீங்கடா, நானும் நடிப்பேன்டா அப்படின்னு வரல. ஐயோ, அது ரீல்ஸ் பேசினாராமாங்க. பாவம், ஒரு மனுஷன் ஒரு படம் நடிச்சு அதில் ஒரு நாள் பாட்டெல்லாம் வச்சு அந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் வாங்கி அந்த படம் நடிச்சது தான் எவனோ ஒருத்தர் எடுத்து ரீல்ஸ் போட்டிருக்கான். அண்ணன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, கவின் வந்து ஒரு கிரியேட்டர், ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். கவின் வந்து நான் இந்த முகத்தை நீங்கள் பார்ப்பீங்கடா, நானும் நடிப்பேன்டா, ஏன் நாங்களாம் போயஸ் கடலாம் வீடு வாங்கக்கூடாதா? அதெல்லாம் அந்த மாதிரி ஏதோ ரீல்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்காருங்க கவின். சாரி கவின் அண்ணா, பிரதர், நீங்கள் ஒரு நல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான், புரியுது எங்களுக்கு. திவாகர் சொல்லி தான் எங்களுக்கு புரியுது. நான் கூட அவர் ஏதோ ஹீரோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, தேங்க்ஸ்ண்ணா திவாகர்ண்ணா, என் கண்ணை திறந்து வச்சிட்டீங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கவின் வாழ்க. அதனால் அவர் தான் நான் வாய்ஸை தான் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவரே நேரம் வந்து என்கிட்ட வந்து போன வட்டம் நான் வந்தப்போ உங்களை மிஸ் பண்ணிட்டேன், இந்த வட்டம் சொல்லி என்னை ஹக் பண்ணி சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா? பிராணம் பிரிஞ்சிருச்சா? சோல் வெளியே வந்துருச்சா? அப்படி பிரிஞ்சாதான் சொல்கிறேன், அப்படி பிரிஞ்சாதான் பரவாயில்லையாட்டிருக்கு. அண்ணனோட உடல் தனியாக சோல் தனியாக ரெண்டு விதமான திவாகர் நம்மக்கிட்ட இருப்பாங்கல்ல. அண்ணனை வந்து பிரித்து அக்கு வேற ஆணி வேற நிறைய அவதாரங்கள் எடுத்தாருன்னா நம்மளுக்கு நல்லது தானே, ஊர் போட்ட கண்டென்ட் கிடைக்கும்ல. சாண்டி மாஸ்டருமே நல்லா என்கரேஜ் பண்ணாருமா. சாண்டி மாஸ்டர் நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணார். நல்ல சாண்டி மாஸ்டருமே நல்லா என்கரேஜ் பண்ணாருமா. நீங்கள் இப்போ யாருமே நீங்களாம் பிக் பாஸ் பார்க்கல, சரி இஷ்டமாக மண்ணாங்கட்டுக்கு அடிச்சு விடுவோம். அவர் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாருமா. நான் வாயை திறந்தாலே வந்து கலகலன்னு சிரிச்சாருமா. திவாகர் பேசாதான் எனக்கு சிரிப்பே வருது, கானா இனத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாருமா. அவர் அந்தளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டாருமா. அப்படின்னு இருந்திருப்பார். அந்த 60 கேமரா இல்லைன்னா இதையும் சொல்லியிருப்பார்.
அவர் காண வேணுத்துக்கும் சாண்டிக்கும் பர்சனலாக நிறைய சண்டைமா, என்னையதாம்மா சாண்டிக்கு ரொம்ப பிடிக்குது இப்போலாம் அப்படின்னு இருப்பாரு. நல்ல வேலை 66 கேமரா வச்சிருக்கீங்க அங்கிட்டு இங்கிட்டு. இதுக்கு முன்னாடி வந்த பழைய கண்டஸ்டன்ட் பூர்ணிமா, தர்பூசனா வந்து நல்லா பண்ணாரு, அவர் வீட்டானது எங்களுக்கு சாக்கா இருந்துச்சு, கேமே நல்லா விளாண்டாரு, எல்லா பக்கமும் எனக்கு நல்ல பேர் தான். ஆமாம் பயங்கரமாக நல்ல பேர் தான். அதனால தான் நானே புகழ்ந்து தானே போஸ்ட் போடுறேன். சீரியஸாக சொல்கிறேங்க, அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷர், எவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு மனிதருங்க. பிக் பாஸில் என்ன அவர் பண்ணிட்டாரு, மிஞ்சி போனால் என்ன அவர் வச்சு எல்லாம் தப்பு தப்பாக கிளப்பி விட்றீங்க. அரோராவை மோந்து பார்த்தாரு, அப்சராவை மோந்து பார்த்தாரு, கடைசியில் திவ்யாவையும் மோந்து பார்த்தாருங்கிறீங்க. ஏங்க ஒரு லேபரடார் ஒரு மோந்து பார்க்காது இல்லை? சொல்கிறேன், இப்போ ஒரு நாய்க்கு மூக்கு இருந்தால் மோந்து பார்க்கும், ஒரு மனுஷனுக்கு மூக்கு இருந்தாலும் மோந்து பார்ப்பான்ல. நானும் தான் இப்போ சிக்கன் சமைச்சிருக்கேன், நான் போய் இப்போ மோந்து பார்ப்பேன். அது தப்பாங்க அவருக்கு. அது அவர் மோந்து பார்த்து என்ன சொன்னார், மணக்குதுடா மணக்குது, அப்படி தானே அவர் இப்போ எக்ஸைட் ஆனாருங்க. ஏன்னா அவர் ஒரு யதார்த்தமான மனுஷன். அந்த ஆங்கில தான் நீங்களாம் பார்க்கணும். அவர் வந்து சேட்டை பிடிச்ச ஆள் தான். அலே வாட்டர்மெலன் ஸ்டார் தான். நின்னது நடந்தது உட்காந்தது எல்லாம், நின்னது நடந்தது உட்காந்தது பேண்டது இதெல்லாம் கேட்டமா. டென்ஷன் மண்ணாங்கட்டி ஆக்காதீங்கண்ணே. சொல்லுங்க, தெரியும் நீங்கள் நின்னால் அழகு, நடந்தால் அழகு, பேண்டால் எல்லாமே நீங்கள் அழகு தான். அப்பா சாமி நீங்கள் சொல்லுங்கள், அடுத்து சொல்லி தொலைங்க சார். பேசிக்காக நான் ஃபிசியோதெரபி மருத்துவர் சார். கிளினிக் நாங்களாம் வந்து பேசிக் லெவலில் லூஸு, மீடியம் லெவலில் தான் மனுஷன், இன்டர்மீடியட் லெவலில் வேற என்ன. பேசிக்காகவே ஒரு ஃபிசியோதெரபி மருத்துவர். என்னடா என்ன சொல்லியே நினச்சேன். வீடு அப்படியே இருந்த ஒரு ஆள். எங்கள் அம்மா என்னோட பிரதர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிக் பாஸ் பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறப்ப நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே கூட ஒரு 10 நிமிஷம் பார்த்ததில்ல, ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் உள்ளுக்குள்ள. எதுவுமே தெரியாதுங்க, இப்போ எதுவுமே தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து அண்ணன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே தெரியாதுன்னா சினிமாவை பற்றின நாலேஜ் அண்ணனுக்கு இல்லை. ஏன்னா அவர் டிவியே ஆன் பண்ண மாட்டார், சீரியல் பார்க்க மாட்டார், படம் பார்க்க மாட்டார். இப்போ ஃபோனில் கூட அவருக்கு ஃபோன் எடுத்து பாருங்கள், ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்காது, யூடியூப் பார்க்க மாட்டார். இது அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தனால தான் டக்குன்னு ஒரு புகழ் வந்தோடனே நம்ம வேறு லெவல் அப்படிங்கிறது அவரே நம்ப ஆரம்பிச்சார் ஸ்ட்ராங்காக. ஏன்னா அவரோட இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு நான் தான் பார்த்துருக்கேன். அது ஒரு மாதிரி பயங்கரமாக எனக்கு அந்த சைக்காலஜிக்கலாக அண்ணனை நான் படித்தே முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக சர்டிஃபிகேட்டே நான் கொடுக்கணும், திவாகர் பிபிடி டிகிரி அப்படின்ட்டு. கரெக்ட் சார், உண்மையிலே சார் விஜய் டிவிக்கு கோடி கும்பிடு. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஜென்மத்துக்கும் உடச்சி கொடுத்தாலும் இது தகாது. ஏன்னா நெகட்டிவிட்டியை ஒட்டச்சி விட்டுருக்காங்க. ஒட்டச்சு ஹேமர்லாம் வச்சுருக்காங்களா, இல்லை தார் மாதிரி ஏதாச்சும் வெப்பன் இது வச்சுருக்காங்களா? ஒட்டச்சு விட்டாங்க உங்களுக்கு நெகட்டிவிட்டியை உடச்சி விடுவாங்க. அது அண்ணனோட திறமைக்கு அவங்க கொஞ்சம் கம்மி தான். அண்ணன் வந்து பிபிசி அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் சேனல்ஸில், இந்த அனிமல் ப்ளஸ், அனிமல் பிளானட்டு, இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் சேனல்ஸில் இருக்க வேண்டியவர். விஜய் டிவி ஓகே தான். அந்த பையன் ரொம்ப இன்னசென்ட், நல்ல பையனாக இருக்கான், நல்ல பையனாக இருக்கான். குட்டி பையன் 9வது தான் படிக்கிறான், குட்டி குஞ்சான், நல்லா இருக்கான். திவாகர் டேய் வாடா இங்க தார் அப்படின்ட்டு உரிமையாக கூப்பிடலாம்ல. ஏன்னா சின்ன பையன் தானே. என்னடா திவாகர் கரெக்டா இது என்ன அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு ஒரு குட்டி பையங்க. நான்லாம் 95 தாங்க, அவர் என்ன ஒரு 2002 பிறந்திருப்பாரா? அதனால நானே உரிமையாக அண்ணா அந்த ஒரு உரிமையை கொடுப்பாரு அவர். அதனால தான் திவாகர் பேசுடா சொல்லு. தான் வந்து வம்புழுக்கிறாங்க, ஃபேக்காக திருப்பி விட்றாங்க. அந்த பையன் ரொம்ப யதார்த்தமாக இருக்கான், நல்லா உழைப்பாக இருக்கான், நேர்மையாக இருக்கான், நல்ல உழைப்பாக இருக்கான், நல்ல புஷுன்னு அழகாக இருக்கான், நல்லா அவனுக்கு கண்ணெல்லாம் அவருக்கு இருக்குது, நல்ல மூக்கு இருக்குது அவனுக்கு, அவன் வாயெல்லாம் அப்படியே அழகாக இருக்குது, அவனுக்கு என்னதான் அப்படி மேலே ஒரு 2 கிலோமீட்டர் ஏறி இருந்தாலும் முடி அவனுக்கு அழகாக இருக்குது. எல்லாமே விஜய் டிவி உட்காந்து சொல்லியிருப்பாங்க போல் அண்ணங்கிட்ட. என்ன விஜய் டிவி என்ன வானவில்லா உட்காந்து உங்களை ரசிக்கிறீங்க? ஏதாச்சும் நானும் வாயை வச்சு கண்ட்ரோலாக இருக்கேன், முடியல, என்ன டென்ஷன் ஆக்காதீங்க என்னைய. ஈவன் நான் ஏற்கனவே சொன்னதான், காணவனத்துக்காக ஒரு எதிரிக்கு கூட துரோகம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. காணவனத்து பட்டி எடுக்கிறேன், நீங்கள் என்னைக்குமே காணவனத்து பட்டி எடுக்கிறான். பட்டி தற்பெருமை பேசுகிற அவசரத்தில் வாய் முத கொண்டு வளருது. உனக்கு பொறுமை நான் தான் சொல்கிறேன், நிதானமாக மூச்சு வாங்கிட்டு பெருமை பேசுனேன். யாரா டேய் இப்படி ஒருத்தர் நான் பார்த்ததே, தண்டோரா போட்டு நான் பார்த்ததே இல்லை. பார்த்ததில்ல சார், என்னால் அழுகவே வைக்க முடியாது சார். எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணாங்க, அவங்க தான் அழுதுட்டு போயிருக்காங்க. பெருமை அழுகாத மனுஷன் என்ன மனுஷன்? அவன்லாம் மனுஷனா? எப்படி கோவங்கிறது ஒரு எமோஷனோ, சந்தோஷங்கிறது ஒரு எமோஷனா, அழுகைங்கிறது ஒரு எமோஷன் தானே. அதில் என்ன தப்பு இருக்குது? அது ஏன்டா இன்னும் அழுகதான் ஒன்று ஸ்ட்ராங்குன்னு நினச்சிக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்று மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு சில ஒரிஜினல் எமோஷன்ஸ். கெட்டவங்களுக்கு கூட ஒரு தீங்கு நினைக்கக்கூடாது. காணவனது பாவம் மிஸ் பண்ணிட்டாரு, காணவனது பாவம் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு ஜெய்மணிவேல் அவர்கள் வந்து விஜய் டிவியில் ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிடும்போது ஜெய்மணிவேல் கூடலாம் பண்ண மாட்டேன், அந்த தம்பியெல்லாம் ஒரு டபுள் மீனிங் பேசி திரிறான், அவன்லாம் ஒரு தகுதியே இல்லாதவன், அவனெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா நானெலாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் எதுக்கு சொல்லி அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கூட நீங்கள் வந்து அந்த கேங்ஸ்டர் அந்த இவர் அந்த நான் சேனல்லாம் பார்ப்பேன், அதில் சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம திவாகர் அவர்கள். ஏன்னா உங்களை தாண்டி யாரும் வளர்ந்துடக்கூடாது. இந்த பிக் பாஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியும், கமருதீன் வந்து நல்லா ஆக்ட் பண்ணுவார். அப்போல்லாம் நீங்கள் அந்த அண்ணனோட மூஞ்சியை மட்டும் ஜூம் பண்ணி பாருங்க, இல்லை க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அப்படியே இன்னும் இப்படி ஆக்ட் பண்ணுறோம், ஐயோ அரோராவெல்லாம் பார்த்து இவனை ரசிக்கிறாங்களே, வியானா கூட நடிக்கிறானே, நம்ம தானே இங்கே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், நம்ம பெரிய புளுத்தியாச்சு, இப்போ என்ன பண்ணலான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இந்த ரியாக்ஷனு. ஆனால் அது உண்மை கிடையாது, அது சித்தரிக்கப்பட்டவை. அண்ணன் எப்படி பார்ப்பாரா, சே கமருதீன் வா வாட்டா அழகாக இருக்கான்ல, நல்லா வாட்ட சட்டமாக இருக்கான் அப்படி இல்லை இல்லை
அவர் திறமையை ரசிப்பாருன்னு சொல்ல வந்தேன் நான். எடுத்துகிட்டு போனால் அவர் நல்லா இருப்பார் அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மக்களால் கவர்ந்து இழுக்கப்பட்டுச்சு. ஓகே, இவர் நல்ல மனுஷனாக இருக்கான், எத்தனை பேர் வந்தாலும் வந்து பாரு நிற்கிறான், எத்தனை பேர் வந்தாலும் அப்படியே நிற்கிறான், பெரிய டிஃபெண்டர் கார் இவர் அப்படியே இவர் வந்தாலே ரோடு ப்ரெஸ், ஐயோ சாரி அந்த காரை நம்ம வாட்டர்மேன் கூட எல்லாம் கம்பேரே பண்ணியிருக்கக்கூடாது. அது எதாவது என்னோட ட்ரீம் கார், அவர் ஏதோ ஒரு ஃப்ளோவில் கம்பேர் பண்ணி தொலைச்சிட்டேன். நோ சார் ஒயிட் கார்டில் வந்து அவங்க சொன்னாங்க சார், ஒயிட் கார்டில் வந்து சொன்னாங்க சார். நான் தான் சரி அப்படியே இந்த பெருமை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யதார்த்தமான சிரிப்பு. முருகா, நீ எல்லாம் உண்மையாலுமே கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு இப்போ தான் டவுட்ஸ் வருது. உங்களுக்கு தான் ஓட்ஸ் அதிகமாக இருக்குது, நீ தான் டாப்பில் இருக்க சொல்லிட்டாங்க. அந்த ஒர்த்தம் இருக்கா கிடைக்கல? வெளியில் வந்ததுக்கப்புறம் இருந்துச்சு சார், உள்ளே இருக்கப்போ எனக்கு ரொம்ப தெரியல. என்ன தான் வைல்ட் கார்டு சொன்னாலும் வெளியில் வந்து பார்க்குறப்ப தானே தெரியும். எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அண்ணன் வந்து வருந்திருக்காரு. ஆகா, உள்ளுக்குள்ளேயே இருந்தோம்னா நம்ம அசால்ட்டாக பிக் பாஸ் ஸ்டேட்டில் எடுத்துருக்கலாம், உள்ளுக்குள்ளே மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வீக்காக இருந்திருக்கானுங்க, சரி அவசரப்பட்டு நம்மளை வெளியே அமிச்சாங்களே அப்படின்லாம் யோசிச்சிருக்காரு. ஆனால் நம்ம டாப்பில் இருந்திருக்கோம் ஓட்டில், ஆனால் நம்மளை ஏன் வெளியே அமிச்சாங்க, அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அந்த ஆங்கிளே அண்ணன் யோசிக்கல. ஏன்னா அந்த ஆங்கிளை யோசிச்சா ஒரு ஆன்சர் கிடச்சிரும், அந்த ஆன்சர் அண்ணனுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும்ல, அதனால அந்த ஆன்சர் யோசிக்கவும் மாட்டார், எந்த இன்டர்வியூ அதை பற்றி பேசவும் மாட்டார். டைட்டில் வின்னர் திவாகர் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, சபரி என்னை விஜய் சேதுபதி சார் கையை தூக்குற மாதிரி. விஜய் சேதுபதி கையை தூக்குற ஏங்க குளிக்கும் போது கூட தான் அவர் கையை தூக்குவார், கண்டதையும் எடிட் பண்ணி போடுவானுங்க. இதெல்லாம் கேட்டாங்களா அவங்கள? இருங்க பாப்போம். சபரி கையை கேள்விப்பட்டது இந்த வின்னர் இஸ் திவாகர் அப்படின்னு போடுற மாதிரி நிறைய ஆர்மிலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நிறைய ஆர்மிலாம் ஸ்டார்ட் ஆனால் அப்படியானே உங்களுக்கு சுற்றி இப்போ ஆர்மி சுற்றிக்கிட்டு இருக்குது. நாங்களாம் வந்து டிஸ்கவுண்ட் சுட்டு போடுவீங்க எங்களை எல்லாம். அதான் அந்த அண்ணனோட பவருங்கிறது. அண்ணன் வந்து இந்தியாவில் வாழலை, அண்ணன் வந்து தனிப்பட்ட ஒரு இந்தியா. அண்ணனை வந்து சைனா ஸ்ரீலங்காலாம் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் ஒரு ஆர்மியே கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆர்மியை வச்சு சுற்றிட்டு இருக்காரு. ஓவியா ஆர்மிக்கு அப்புறம் ஒரு ஆர்மி கிரியேட் ஆகி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஆம்பளை ஓவியாவுக்கு தான் கிரியேட் ஆகும். அவ்வளோ க்யூட்டாக இருக்கார்ல, அதனால அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, நல்ல மனுஷனாக இருக்காரு, நல்லது பண்ணுறாரு. அவர் மாதிரி ஒரு புனிதமான ஒரு சோலே இல்லை, ஒரு ஆத்மாவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆர்மி கிரியேட் ஆகிறதுலாம் இயல்பு தானேங்க, இயல்பு தானே. என்னண்ணே கரெக்டாக முடிஞ்சிருச்சா கைஸ்? முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்ட் 3 இருக்குது. அது பார்ட் 3 பார்த்து ரியாக்ட் பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது போர் அடிக்குது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த பிக் பாஸ் அந்த ஹாட் ஸ்டார் அந்த டான்ஸ், அது என்ன அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அது ரியாக்ட் பண்ணிடுவோம் என்னப்போ. கடவை போய் சொல்லிக்கலாம். மீட் மிஸ் மிதுன், கடவை போய் டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் அனுப்பிச்சி விடுங்க, எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். டாட்டா பாய். உருளைக்கிழங்கு சொல்ல குட்டி எங்கே போச்சு அந்த வீடியோ நான் பார்த்தேன், ஃபன்னாக இருக்குது. நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம்.